நிறைய பேர் பரவாயில்ல உங்கள் வீடியோ பார்த்து எனக்கும் ஓட்டணும்னு ஆசை வந்து நான் ஓட்ட பழகிட்டேன் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அவங்களுக்காகலாம் அவங்களுக்காகலாம் நான் ஒரு பாராட்டு சொல்லிக்கிறேன். நான் ஓட்டலாம் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா வண்டியுமே ஓட்டலாம். நம்ம மனசு வச்சா எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம். கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது வந்து நம்ம பழகுற மட்டும் தான் நமக்கு கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் நம்ம வண்டி ஓட்டி பழகிட்டோம்னா, இது இவ்வளோதானா அப்படின்ற மாரி தான் ஒரு ஃபீல் ஆகும். அது மாரி இன்னைக்கு கார்ல வந்து ம் இது வந்து எல்லாமே நம்ம கால் பேலன்ஸ் பண்ணி, கையில வந்துட்டு நமக்கு அவ்வளவா வேலை இருக்காது. ஸ்டேரிங் மட்டும் திருப்புறது, ரைட்டு, லெஃப்ட் அது மட்டும் தான் நமக்கு இருக்கும். மத்தபடி எல்லாமே வந்து கால்ல நம்ம பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஆக்ஸிலேட்டர் வந்து வண்டி மூவ் ஆகறக்கு, பிரேக் நிப்பாட்டுறக்கு, கிளட்ச் கியர் போடுறதுக்கு. அந்த மாதிரி கியர் வந்துட்டு ஸ்பீடை அனுசரித்து நம்ம வந்து ஒவ்வொரு கீரும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கியர்லேயே போகக்கூடாது. அதே போல் ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக விட்டிங்கன்னா போதும். வண்டி எந்த ஒரு ஸ்பீடில் போகும். அதுக்கப்புறமா நம்ம ஆக்சிலேட்டரை மெதுவாக தொட்டு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் 2வது என்னென்னா மிரர் பார்த்துக்கோங்க. மிரர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த வண்டி ஓடாமல் அந்த மாதிரி ரோடை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அதில் ஓட்ட பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிற்கிற வண்டியில் இதெல்லாம் நீங்கள் வந்து பழகிக்கோங்க. கீர் போடுறது எப்படி, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து, அதே போல் வலது பக்கம் இது பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அது ஃபிஃப்த்து. ரிவேஸ்க்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே எடுத்திங்கன்னா ரிவேஸ் காரு. அது மாதிரி ஓட்ட பழகிக்கோங்க. எல்லாராலையும் முடியும், கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ ஸோ மச்.